Good morning, students. Higher Secondary Second Year Computer Science Unit 1 Lesson 4 நெறிமுறையின் யுக்திகள் Algorithmic Strategies Part 2 Recall கடந்த வகுப்பிலே நாம் கற்றதை சற்று நினைவு கூறுவோம். Algorithm நெறிமுறை Characteristics of an algorithm நெறிமுறையின் பண்புகள் Writing an algorithm நெறிமுறையை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை குறித்து கற்றோம். Difference between algorithm and program நெறிமுறை மற்றும் நிரலுக்கான வேறுபாடுகள். Analysis of algorithm நெறிமுறை பகுப்பாய்வு. Complexity of an algorithm நெறிமுறையின் சிக்கல். Efficiency of an algorithm நெறிமுறையின் செயல்திறன். கடைசியாக asymptotic notations குறியீடுகளை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பிலே நாம் கற்க இருப்பது algorithm for searching techniques தேடல் முறைகளுக்கான நெறிமுறை. linear search முதலாவது search linear search வரிசை முறை தேடல். ஒரு set of numbers இருக்கு, அதில் எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் முதல் மெத்தட் ஃபர்ஸ்ட் டெக்னிக் லீனியர் சர்ச் பார்க்க போகிறோம். வரிசை முறை தேடல். வரிசை முறை தேடல் என்றால் என்ன? லீனியர் சர்ச் என்றால் என்ன? லீனியர் சர்ச் ஆல்சோ கால்ட் as சீக்வென்ஷியல் சர்ச் வரிசையாக தேடுதல். இட் இஸ் a sequential method for finding a particular value in a list. ஒரு செட் லிஸ்ட்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் அதில் இருக்கு. அதில் ஒரு நம்பரை சர்ச் பண்ணுறோம், தேடுகின்றோம். அதை வரிசையாக தேடுதல். This method checks the search element with each element in sequence until the desired element is found. ஒரு நம்ம குறிப்பிட்ட நம்பர் வர்ற வரைக்கும் வரிசையாக தேடுதல். Or the list is exhausted. லிஸ்ட் முடிகிற வரைக்கும் என்ன செய்யறோம்? நம்ம தேடுகின்றோம். இதற்கான சூடு கோட், இதற்கான நெறிமுறை அல்காரிதம் எப்படி எழுத வேண்டும்? Traverse the array using for loop. For loop மூலமாக ஒரு அரேயை நம்ம என்ன செய்றோம்? எக்ஸிக்யூட் பண்றோம். In every iteration ஒவ்வொரு சுழற்சிக்கும் compare the target search key value with the current value of the list. லிஸ்ட்ல ஒவ்வொரு சர்ச்லயும் ஒவ்வொரு நம்பரா நம்ம டார்கெட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கணும். If the values match ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம தேடக்கூடிய நம்பரும் லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு நம்பரும் மேட்ச் ஆயிருச்சுன்னா டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 சொல்லி இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு. வேல்யூஸ் 10 12 20 25 30. ஏற்கனவே என்ன ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஆர்டர் எல்லா லாங்குவேஜிலும், கோடிங் லாங்குவேஜிலும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் வித் 0. அப்போ தி செட் ஆஃப் வேல்யூஸில் 0th இண்டெக்ஸ் உள்ளது 10, அதே 4th இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 30. அப்போ இதில் நம்ம ஒருவேளை 77 இந்த வேல்யூவில் தேடுதோம்னு வச்சுக்கோங்க. 77 தேடுதோம் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு நம்பராக தேடிக்கிட்டே வருது. சப்போஸ் இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பராக தேடிக்கிட்டே வருது. இதில் பார்த்தீங்கன்னா 77 வரிசையாக ஒவ்வொரு நம்பராக தேடுது. அப்போ 77 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 0 1 2 3 4 4th எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ அவுட்புட் 4 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடும். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் தி வேல்யூஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு மேட்சாக இருக்குது. மேட்சாக இருந்தோடனே அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ 4 உனக்கு அவுட்புட் வேல்யூவாக கொடுக்குது. இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த அரே. If the values do not match ஆகவில்லை என்றால் move on to the next array element. அப்படியே அடுத்த எலமெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 71 5ஓட மேட்ச் ஆகுது, இல்லை. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் போகுது 34. அகைன் இதுலேயும் மேட்ச் ஆகலை, நெக்ஸ்ட் எலமெண்ட் போகுது 65. இதுலேயும் மேட்ச் ஆகலை, நெக்ஸ்ட் எலமெண்ட் போகுது. ஃபைனலாக இதில் மேட்ச் ஆகிடுது. உனக்கு அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ டக்குன்னு 4ன்னு சொல்லி எடுத்து உனக்கு டிஸ்பிளே பண்ணிடுது. இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் 2ல நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 நம்பர் இருக்கு. 6 நம்பர்லையும் நீங்கள் எது இல்லை பாருங்க, 200ங்கிற நம்பர் இல்லை. சப்போஸ் அப்படி ஃபவுண்ட் ஆகலைன்னா அப்போ n சர்ச்சஸ் நடந்துருது. n சர்ச்சஸ் நடந்த பிறகும், n தேடல்கள் நடந்த பிறகும் இல்லை அப்படின்னா என்ன அவுட்புட் கொடுத்துருது? -1 நாட் ஃபவுண்ட்னு சொல்லி கொடுத்துருது. இஃப் நோ மேட்சஸ் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே த சர்ச் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். அடுத்த ஒரு டெக்னிக், ஒரு நம்பரை ஒரு லிஸ்ட் ஆஃப் அரேல தேடுறதுக்கு ஒரு டெக்னிக். என்ன டெக்னிக் அப்படின்னா இரும தேடல், பைனரி சர்ச்.
பைனரி சர்ச்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். அதாவது பைனரி சர்ச்னா பாதி, மொத்தம் 10 எலமெண்ட் இருக்குன்னா அதில் பாதியை முதல்ல தேடும். 5 எலமெண்ட்ஸ் தேடுது. அந்த 5 எலமெண்ட்ஸில் வந்து பொசிஷனில் வந்து இட் ஃபைண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த சர்ச் எலமெண்ட் வித்தின் த சார்ட்டட் அரே. அதில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது, அந்த பொசிஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது. சப்போஸ் இல்லைன்னா என்னென்னு செய்யுது அப்படிங்கிறது தான் இதனுடைய கதை. சூடு கோட் ஃபார் பைனரி சர்ச், அதுக்கு வந்து ஒரு சூடு கோடு வந்து பண்ணுறோம். ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். அப்போ வந்து மிடில் எலமெண்ட்ல தான் நம்ம சர்ச், ஸ்டார்டிங்கே மிடில் எலமெண்ட்ல இருக்கும், ஸ்டார்டிங்கில் இருக்காது இதில் பைனரி சர்ச்சில். மிடில் எலமெண்ட்ல முதல்ல கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கும்? இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் த அரே, மிடில் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, சர்ச் இருந்துச்சுன்னா, தி மிடில் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அரே பை 2. மிடில் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? 10 நம்பர் இருக்குன்னா 10/2 5. 5 இஸ் த மிடில் எலமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட். மிடில் எலமெண்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லிடுறோம். இதில் நீங்கள் கவனிக்கத்தக்கது என்னன்னா, இரும தேடல்களில், பைனரி தேடலில் வந்து நம்பர்ஸை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வந்துருக்கணும். தேடக்கூடிய நம்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன எப்படி வச்சுருக்கணும்? நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் பண்ணிட்டு வரிசையாக நீங்கள் தேடணும். அப்போ தான் தேட முடியும். அப்போ தான் 50ல் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும், பாதி ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இஃப் நாட், கம்பேரிசனில் வந்து மிடில் இல்லை அப்படின்னா, then compare the middle element with the search value. search value middle element ஓட compare பண்றோம். if the search element is greater than middle element, middle index ஓட அந்த value ஓட greater இருந்துச்சுன்னா, for example middle element வந்து 50, நம்ம search பண்ற value 60, அப்போ greater இருந்துச்சுன்னா second halfல தேட போறோம். then select the elements to the right side of the middle index right side. அதாவது உன்னுடைய லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸில் செகண்ட் ஆஃப், ரெண்டாவது பாதியில் நம்ம தேட போகிறோம். இதே இதை நீங்கள் ஸ்டெப் 1க்கு மறுபடியும் நீங்கள் போயிடணும். தேடுறது எப்படி? மறுபடியும் ஸ்டெப் 1 போயிட்டு நீங்கள் அதில் மிடில் எடுத்து அதை கண்டுபிடிச்சி அதில் இருந்துச்சுன்னா, மேட்ச் ஆயிடுச்சுன்னா கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா அதில் நீங்கள் அதுலேயும் ஆஃபாக நீங்கள் பிரிக்கிறது. அது மாதிரி அது அப்படியே ரிகர்சிவாக உனக்கு போயிட்டே இருக்கும். இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் தி நம்பர் ஆஃப், சப்போஸ் நம்ம 60, நம்மளுடைய இது ஒருவேளை 40 தான் சர்ச் எலமெண்ட் வச்சுடுங்க, வரிசையாக 10 20 30 40ன்னு சொல்லி இருக்கு, 50 அப்படியே 100 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. ஒருவேளை நம்மளுடைய சர்ச் எலமெண்ட் 30னா 40 மினிமம் 50வோட மினிமமாக இருக்கு. மினிமம்னா செகண்ட் ஹாஃப்ல உனக்கு நினைஞ்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உனக்கு தேடு, முதல் அரை பகுதியில் உனக்கு தேடிட்டு ஸ்டெப் 1க்கு அகைன் போயிடணும். நீங்கள் when a match is found, அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேட்ச் ஃபவுண்ட் ஆகிட்டு அப்படின்னா, டிஸ்பிளே த சக்ஸஸ் மெசேஜ், அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துறீங்க, ஃபவுண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டினுடைய இண்டெக்ஸ் வழியை நீங்கள் கொடுத்துறீங்க. இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆல் கம்பேரிசன், அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, எல்லா இதுலையும் கிடைக்கல, தென் டிஸ்பிளே த அன்சக்சஸ்ஃபுல் மெசேஜ், நாட் ஃபவுண்டுங்கிற மெசேஜை நீங்கள் டிஸ்பிளே பண்ண வேண்டும். அப்புறம் பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது, இரும தேடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம், அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். Let us assume that the search element is 60. நீங்க வந்து அசியூம் பண்ணீங்க 60 தான் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய தேடக்கூடிய ஒரு நம்பர். and we need to search the location or index of the search element 60 using binary search. binary search அடிப்படையில் நீங்க அதனுடைய இண்டெக்ஸ் வழி கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம நம்பர்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க, 10 20 30 40 50 60ன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் பண்ணிட்டு 60 தான் சர்ச் பண்றோம். 60 first we find the index of middle element of the array by using the formula. இப்போ நீங்க middle element நோட இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கீங்க, அதுக்கு மிட் வேல்யூ எப்படி பார்க்கீங்க? லோ இண்டெக்ஸ் வேல்யூ, தட் இஸ் 0 போட்டுடுங்க, பிளஸ் ஹை மைனஸ் லோ. ஹை வந்து எவ்வளவு? 9, இண்டெக்ஸ் வேல்யூ 9, லோனுடைய வேல்யூ 0, 9 minus 0 9 by 2. அப்போ 9 minus 0னா 9, 9/2 4.5, ஃப்ராக்ஷனல் பார்ட்டை விட்டிங்கன்னா 4 plus 0 that is equal to 4. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ மிடில் எலமெண்ட் வந்து என்னது? 4. அந்த 4ல என்ன வேல்யூ இருக்கு? 50. இந்த 50யை நீங்கள் 60ஆல் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் கிரேட்டர், நம்ம தேடக்கூடிய வேல்யூ கிரேட்டர். அப்போ நீங்கள் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் தேட போறீங்க. அப்போ இதில் நீங்கள் கவனிங்க, now compare the search element with the value stored in the mid value location 4. The value stored at the location or index 4 is 50, which is not matched with the search element. அதோட மேட்ச் ஆகல, as the search value is 60 is greater than 50. ஆனால் நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுறீங்க, செகண்ட் ஹாஃப்ல தேட போறீங்க. Now we change our low to mid plus 1. அப்போ லோ லெவல் வந்து நீங்கள் வந்து மிட்டில் இருந்து நீங்கள் ஒன்றை கூட்டுறீங்க, கூட்டினா அது என்ன ஆயிருது?
மிட் பிளஸ் 1 4 பிளஸ் 1 மிட் வந்து ஏற்கனவே என்ன வச்சிருந்தோம் கவனிங்க மிட் வந்து 4 இருக்கு இல்லையா மிட் வந்து ஏற்கனவே 4 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு 4 பிளஸ் 1 5 மாறிடுது அப்போ 5 தான் இப்போ லோயஸ்ட் மேக்ஸிமம் வந்து மாத்தல மேக்ஸிமம் வேல்யூ வந்து எது 9 தான் வச்சிருக்கோம் மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வேல்யூ 9 இப்போ அகைன் மிட் வேல்யூ கண்டுபிடிங்க இந்த பார்ட்டுக்கு வந்து மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிங்க லோ வந்து 5 பிளஸ் ஹை வந்து 9 - 4 லோ வந்து 4 இல்லையா 9 - 4 5/2 2.5 வரும் அது 2 ஆக்கிருங்க 5 + 2 7 now the mid values stand to 7 என்ன இருக்கு 80 இருக்கு our new mid value 7 we compare the value stored at the location 7 with the target value ஓட நீங்க நினைச்சீங்க டார்கெட் வேல்யூ இதுல தப்பா போட்டுருக்கு 60 டார்கெட் வேல்யூ 60 ஓட நீங்க கம்பேர் பண்றீங்க அப்ப டார்கெட் வேல்யூ ஏற்கனவே என்ன வச்சிருக்கோம் 60 தான் வச்சிருக்கோம் அதோட கம்பேர் பண்றீங்க கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 780 வந்து இதோட என்ன செஞ்சிருக்கு லோயரா இருக்கு அப்போ இந்த பார்ட் எடுக்க போறோம் அடுத்த பார்ட் பாருங்க அடுத்த பார்ட் என்ன தி வேல்யூ ஸ்டோர்ட் அட் தி லொகேஷன் ஆர் இண்டெக்ஸ் 7 இஸ் நாட் மேட்ச் இது மேட்ச் ஆகவில்லை வித் தி சர்ச் எலிமெண்ட் ராதர் இட் இஸ் மோர் தென் தி we are looking இது வந்து அதிகமா இருக்கு search element ஓட இது அதிகமா இருக்கு so the search element must be in the lower part of the current அப்போ இந்த அரேல ஏற்கனவே இதை விட்டுட்டோம் இல்லையா அந்த லெஃப்ட் பார்ட் விட்டோம் இந்த அரேல லோயர் பார்ட் எடுக்கு அதாவது இதுக்கு பின்னாடி உள்ளதை எடுக்கு அப்ப பின்னாடி எடுக்கும்போது இந்த 5 and 6 தான் நமக்கு இப்போ அடுத்தது ஃபைனல் லொகேஷன் வந்து 5 and 6 மாறுது அப்ப பாதியா உங்களுக்கு குறைஞ்சிட்டு வருது அப்ப நம்பர் ஆஃப் சர்ச் வந்து இதுல குறையும் நீங்க வரிசையா சர்ச் பண்ணும்போது n சர்ச்சஸ் வரும் இங்க வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல பாதியா ஆகிறனால உனக்கு சர்ச்சஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்பர் ஆஃப் சர்ச் வந்து இந்த அல்காரிதம்ல குறைவாவே இருக்கும் அப்ப 5 and 6 பாருங்க தி சர்ச் எலிமெண்ட் ஸ்டில் நாட் ஃபவுண்ட் இதுல 6th எலிமெண்ட் நீங்க பாக்கும்போது அது இல்ல இதுல ஆக்சுவலா இல்ல hence we calculate the mid value against the formula 7 - 1 that is 6 அப்போ 7 - 1 ல இருந்து நீங்க இதுல சர்ச் வேல்யூ இல்லன்னு 7 - 6 ன்னு சொல்லி மாத்துறீங்க மிட் வேல்யூ இப்போ மிட் வேல்யூ ஹை வேல்யூ வந்து 6 ன்னு சொல்லி மாத்துறீங்க ஹை வேல்யூ 6 ன்னு சொல்லி மாத்திக்கிறீங்க மாத்திட்டு லோயர் வேல்யூ ஏற்கனவே 5 தான் இருக்கு 5 + 6 - 5 that is 1/2 0.5 so 5 இப்போ வந்து 5 வந்துட்டு மிட் வேல்யூ 5 ஆயிட்டு இப்போ 5 வந்து என்னது மிட் வேல்யூ இப்போ மிட் வேல்யூ 5 ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆக்சுவலா அதுதான் நம்ம தேடக்கூடிய நம்பர் இல்லையா அதை மேட்ச் பண்ணி பார்க்குறோம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுதான் மேட்சிங் எலமெண்டா இருக்குது மேட்சிங் எலமெண்ட் உடனே நம்ம டிஸ்பிளே பண்ணிருந்தோம் 60 இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃபவுண்ட்னு சொல்லிட்டு எந்த இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 5 அட் இண்டெக்ஸ் வேல்யூ 5 ன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிரும் சப்போஸ் நம்ம 95 கொடுக்கணும்னு வச்சுங்க இதுல எதுலயுமே இருக்காது இல்லையா இதுல எதுலயுமே இருக்காது ஃபர்ஸ்ட் சர்ச்லயே உங்களுக்கு வந்து இது இருக்காது இதுல இப்படி பார்த்துட்டு வரும்போது இருக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வரும் அகைன் அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல வரும் அங்கேயும் பார்க்கும்போது உங்களுக்கு இதுல இருக்காதுன்னு உடனே we can conclude that 60 is at the index value 5 சொல்லிருந்தோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து 95 இல்லைன்னா அன்சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்டை நீங்க கொடுக்கணும் அப்போ என்ன சொல்லணும் தி சர்ச் ரிசல்ட் நாட் ஃபவுண்ட் 95 வந்து இல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓகே தானே நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங் டெக்னிக்ஸ் வரிசையாக்க முறைகள் இப்போ வந்து தேடல் முறைகள் பார்த்தோம் இது வரைக்கும் தேடல் முறைகள் வந்து வரிசையா பார்த்தோம் இப்போ சார்ட்டிங் டெக்னிக்ஸ் பார்க்க வரிசையாக்க முறைகள் அதாவது செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஆர்டர் இல்லாம இருக்குது அதாவது இர்ரெகுலரா ரேண்டமா இருக்கு அந்த செட் ஆஃப் நம்பர்ஸை நீங்க என்ன செய்ய போறீங்க வரிசையாக சார்ட் அவுட் பண்ணி வரிசையாக அசெண்டிங் ஆர்டர்ல மாத்த போறீங்க அது எப்படி மாத்துறதுன்னு சொல்லி ஒரு 2 நெறிமுறைகள் அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து குமிழி வரிசையாக்க நெறிமுறை அதாவது பபுள் சார்ட் அல்காரிதம் பபுள் சார்ட்னா என்ன இட் இஸ் a simple sorting algorithm இது ஒரு சாதாரண வரிசையாக்க நெறிமுறை the algorithm starts at the beginning of the list of the values stored in the array அரேனா செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட்ல பிகினிங்ல உனக்கு அல்காரிதம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் வேல்யூல இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் ஆஃப் அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் அட்ஜஸ்ட் எலிமெண்ட்னா அதனுடைய அடுத்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குது அட்ஜஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்குது சப்போஸ் அடுத்த எலிமெண்டோட இது பெருசா இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுது ஸ்வாப்னா இன்டர்சேஞ்ச் இட்ஸ் பிளேஸ் அதனுடைய பிளேஸை இடம் மாற்றிடுது ஸ்வாப்னா இடம் மாற்றுதல் them if they are in the unsorted order அது அன்சார்ட்டட் ஆர்டர்ல இல்லைன்னா அதாவது
அந்த சார்ட்டிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல இல்ல அப்படின்னா அது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுரும். திஸ் கம்பேரிசன் அண்ட் பாஸ் டு பி கண்டினியூட் அன்டில் நோ ஸ்வாப்ஸ் ஆர் நீடட். ஸ்வாப் நீட் ஆகாத வரைக்கும் இந்த அன்சார்ட்டட்ல ஸ்வாப்பிங் இடமாற்றுதல் தேவையில்லாத அவசியம் இல்லாத வரைக்கும் இந்த ஸ்வாப்பிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். விச் இண்டிகேட்ஸ் தட் தி லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்ட் இன் அன் அரே இஸ் சார்ட்டட். ஃபைனலா வந்து இந்த ஸ்வாப் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அடுத்தடுத்த எலமெண்ட்டை பார்த்து நடந்துகிட்டே இருக்குது. இது நம்ம நடந்து இந்த சார்ட்டிங் இந்த ஸ்வாப்பே தேவையில்லாத பொழுது எல்லா எலமெண்ட்டும் உனக்கு சார்ட் அவுட் லிஸ்ட் உனக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்க போறோம். அசிம் லிஸ்ட் இஸ் அன் அரே ஆஃப் n elements. ஒரு லிஸ்ட்ல வந்து n elements இருக்குன்னு நினைச்சிடுங்க. The swap function swaps the values of the given array elements. இதுல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஃபங்க்ஷனா ஸ்வாப் ஃபங்க்ஷன். அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரெண்டு எலமெண்ட் வேல்யூஸ் எது வந்து சார்ட்டட் லிஸ்ட்ல இல்லையோ அதை வந்து நீங்க இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதுக்கு சூடு கோட் பாருங்க. ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். மொதல் எலமெண்ட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். தட் இஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ 0. கம்பேர் த first element, that is 0th element with the current element with the next element. அடுத்த எலமெண்டோட நீங்க மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க. if the current element is greater, அடுத்த எலமெண்டோட அது கிரேட்டரா இருந்துச்சுன்னா நீங்க எந்த டெக்னிக் யூஸ் பண்றீங்க, ஸ்வாப் யூஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணிடுறீங்க, ரெண்டையுமே இடம் மாற்றிடுறீங்க. if the current element is less than the next, current element வந்து நெக்ஸ்ட் எலமெண்டோட லெஸ் தேனா இருந்தா நீங்க என்ன செய்ய வேண்டாம், சார்ட் அவுட் பண்ண வேண்டாம். ரைட் சைட் ஆஃப் தி எலமெண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட். அது சார்ட் அவுட் பண்ணாமலே அடுத்த எலமெண்ட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும், போயிடணும். கோ டு த ஸ்டெப் 1 அண்ட் ரிப்பீட். மறுபடியும் முதல் ஸ்டெப்புக்கு வந்து மறுபடியும் இதே டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க, ஃபைனலா சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ சார்ட்டட் லிஸ்ட் வந்து உனக்கு கிடைச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட்ஸ் கன்சிடர். அப்போ வந்து பபுள் சார்ட்டுக்கு குமிழி வரிசையாக்க நெறிமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. Let's consider an array with values 15, 11, 16, 12, 14, 13 எல்லாம் ரேண்டமா கிடக்கு. எல்லாமே சார்ட்டடா இல்ல. இதுல சின்ன நம்பர் 11 தானே, 11 முதல்ல வரணும், அப்படி எதுவுமே இல்ல. Below we have a pictorial representation of how a bubble sort will sort the given array. இது எப்படி வந்து பபுள் சார்ட் நடக்குன்னு சொல்லி ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் இதுல பண்ணுறோம். எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுல வந்து 15, 11, 16, 12, 14, 13 இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அல்காரிதம் படி குமிழி வரிசையாக்க அல்காரிதம் என்ன சொல்லுது, எலமெண்ட்டை நீங்க எடுத்துக்கிடுங்க. இதை ஃபர்ஸ்டோட செகண்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சார்ட்டட் லிஸ்ட்ல இல்லை, அதாவது இதுதான் பெருசா இருக்கு இல்லையா. ஸோ ஸ்வாப்பிங் நடக்கு. அப்போ இந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா ஸ்வாப்பிங் 15 greater than 11. ஸோ இன்டர்சேஞ்ச் நடத்தும், ஸ்வாப்பிங் நடக்கும்போது 11 இங்கே வந்துடுது, 15 இங்கே போயிருது. இப்போ 15யும் 16யும் நீங்க பாருங்க. 15யும் 16யும் நீங்க பார்க்கும்போது 15 வந்து 16ஓட சின்னதா இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தேர் இஸ் நோ ஸ்வாப்பிங் நீடட். ஸோ நீங்க இதுல இருந்து தப்பா போட்டிருக்காங்க. 15 less than 16, நோ ஸ்வாப்பிங் நீடட். ஸோ நீங்க அடுத்த நம்பருக்கு நீங்க ஜம்ப் பண்ணிடுறீங்க. 15ல இருந்து நெக்ஸ்ட் நம்பர் என்னது 16 போயிருங்க. இப்போ 16 12ஓட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. பார்க்கும்போது 16 பெருசா இருக்குல்ல, ஸோ ஸ்வாப் ஆகுது. உடனே இங்க பாருங்க ஸ்வாப் ஆயிட்டா 12 16 ஸ்வாப் ஆகுது. இப்போ இன்டர்சேஞ்ச் நடந்த பிறகு நீங்க நெக்ஸ்ட் எலமெண்ட் 16 14ஓட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. அடுத்த பேர் 14 கம்பேர் பண்ணும்போது ஸ்வாப்பிங் நீடட், ஸோ ஸ்வாப் பண்றீங்க. அப்போ உனக்கு 14 இங்க வந்துட்டு 16. ஃபைனலா இது ரெண்டையும் நீங்க ஸ்வாப் பண்ணி பாக்குறீங்க. அப்போ கம்பேர் பண்ணி பாக்கீங்க, சார்ட் அவுட். அப்போ இன்டர்சேஞ்ச் தேவைப்படுது. 13 இங்க வந்துடும், 16 இங்க வந்துடுது இல்லையா. இப்போ ஓரளவு சார்ட் அவுட் ஆயிருக்கு, இது அகைன் திரும்ப சார்ட்டிங் பண்ணணும். இதே மாதிரி நீங்க திரும்ப சார்ட்டிங் பண்ணணும். எது வரைக்கும் சார்ட் அவுட் பண்றீங்க, ஸ்வாப்பிங் தேவையில்லாத அளவுக்கு சார்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இதுல மறுபடியும் பாத்தீங்கன்னா இதுல ஸ்வாப்பிங் தேவையில்லை, இந்த இடத்துல ஸ்வாப்பிங் தேவைப்படுது, இது இங்க வந்துடும். அப்புறம் மறுபடியும் இங்கே ஸ்வாப்பிங் தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வாப்பிங் இல்லாத அளவுக்கு இந்த 1 2 3 4 5 6 மெத்தடும் திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. தி above pictorial example is for iteration. இது வந்து சுழற்சி முறையில திரும்ப நடக்குது. iteration 1 similarly இதான் ஃபர்ஸ்ட் இட்டரேஷன், இதான் ஃபர்ஸ்ட் சுழற்சி. இது அடுத்த சுழற்சிக்கு போகணும். ரிமைனிங் இட்டரேஷன் கேன் பி டன். இதே மாதிரி அடுத்த சுழற்சி நடக்கும்போது தி ஃபைனல் இட்டரேஷன் அதுல ஃபைனல் இட்டரேஷன்ல தான், கடைசி இட்டரேஷன்ல தான் உங்களுக்கு சார்ட்டட் அரே வந்து வரிசையா உனக்கு கிடைச்சிடும். அதாவது இதை வந்து சார்ட்டிங்கா உனக்கு கிடைச்சிடும். அட் தி எண்ட் ஆஃப் தி ஆல் இட்டரேஷன் we will get the sorted values in an array as below. அப்போ வந்து கடைசியில் எப்படி வந்துருது, 11 12 15 14 15 16 வரிசையா சார்ட் அவுட் ஆகி உங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. அப்போ இது வந்து குமிழி வரிசையாக்க நெறிமுறைக்கான ஒரு எடுத்துக்காட்டு, பபுள் சார்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்.
Next one, selection sort. தேர்ந்தெடுப்பு வரிசையாக்கம். தேர்ந்தெடுப்பு வரிசையாக்கம்னா the selection sort is the simple sorting algorithm that improves on the performance of bubble sort by making only one exchange for every pass through the list. அதாவது பபுள் சார்ட்டுக்கு கொஞ்சம் அடுத்த வெர்ஷன் தான் செலெக்ஷன் சார்ட், தேர்ந்தெடுப்பு வரிசையாக்கம். This algorithm will first find the smallest elements in the array and swap it with the element in the first position of an array. அதாவது இது இந்த அல்காரிதம் என்ன செய்யுதுன்னா, ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ் அரேல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை பார்த்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தூக்கி வச்சிருது. தென் இட் ஃபைண்ட் த செகண்ட் ஸ்மாலஸ்ட், அப்புறம் அடுத்த செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகுது. செகண்ட் எலமெண்ட் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சப் அரே மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சப் அரேல அகைன் தேடுது. அதில் ஸ்மாலஸ்ட் எடுத்து செகண்டாக வைக்குது. அகைன் தேர்டில் இருந்து ஃபைனல் வரைக்கும் தேடுது. அதில் ஸ்மாலஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் வைக்க, அதில் தேர்ட் எலமெண்ட்டாக வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இட் வில் கண்டினியூ அன்டில் தி என்டையர் அரே இஸ் சார்ட்டட் இன் தி ரெஸ்பெக்டிவ் ஆர்டர். இது வந்து கடைசி வரைக்கும் போகுது. அப்போ n-1 ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா n-1 ஸ்டெப் 99 ஸ்டெப், 100 எலமெண்ட்ஸ் சார்ட் அவுட் பண்ணால் 99 ஸ்டெப்ஸ் இதில் உங்களுக்கு வரும். திஸ் அல்காரிதம் ரிப்பீட்டட்லி செலக்ட்ஸ் தி நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் ஸ்வாப்ஸ் இன்டு right place for every pass. Hence it is called selection sort. இதுக்கான சூடு கோட் பாருங்க. Start from the first element, index value 0. We search the smallest element in the array and replace it with the first position. அதாவது ஒரு செட் ஆஃப் அரே இருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நீங்க மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு அதில் இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட்டை தூக்கி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வச்சிருங்க. Now we move on to the second element. இப்போ செகண்ட் எலமெண்ட் போயிட்டு அதை தேடலுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து சப் அரேயோட நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் மினிமம் எடுத்து செகண்ட் பிளேஸ்ல வைக்கிங்க. இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நவ் ரீப்ளேஸ் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஐடென்டிஃபைட் இன் ஸ்டெப் 2 அட் த செகண்ட் பொசிஷன் இன் தி ஒரிஜினல் அரே ஆர் ஆல்சோ கால் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த சப் அரே. சப் அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன் அல்லது டோட்டல் அரேல செகண்ட் பொசிஷன். இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. திஸ் இஸ் ரிப்பீட்டட் அன்டில் தி அரே இஸ் கம்ப்ளீட்லி சார்ட்டட். கடைசி வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. லெட்ஸ் கன்சிடர் அன் அரே வித் வேல்யூஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த அரே செட் ஆஃப் அரே வந்து வேல்யூஸ் இருக்கு. 13, 16, 11, 18, 14, 15 சொல்லி ஒரு வேல்யூஸ் இருக்கு. இப்போ இது எப்படி நடக்கு பாருங்க. இனிஷியல் அரேல எப்படி இருக்கு, இனிஷியல் தொடக்க அரேல எப்படி இருக்கு, 13 நீங்க வரிசையா கம்பேர் பண்ணும்போது இருக்கல சின்ன எலமெண்ட் 11, அதை எடுத்து ஸ்டார்டிங்ல கொண்டு வச்சிருக்கு. இப்ப செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போயிருந்தோம். செகண்ட் எலிமெண்ட்ல என்ன இருக்கு, 16 இருக்கு. இந்த 16 உனக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 13 வருது. அதை தூக்கி செகண்ட் எலிமெண்ட் வைக்குது. இப்போ அடுத்த சப்பரே பார்க்க போறோம். இந்த சப்பரேல 14ஓட மற்றதை கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது நோ நீடட். ஸோ 14 அப்படியே இருக்கு. அகைன் 15 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படியே பார்க்குறோம். அதுவும் உனக்கு 18 கம்பேர் பண்ணி பார்க்கும். நெக்ஸ்ட் வந்து 18 கம்பேர் பண்ணி பார்க்கும். 15 மேலே தூக்கி வச்சிருந்தோம். அகைன் 16, 18 சொல்லி பார்க்கும்போது வரிசையாக தான் உனக்கு இருக்கு. அப்போ 5th பொசிஷன்ல, அதாவது 5வது இட்ரேஷன்ல உனக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அரே கிடைச்சிடும். அப்போ இருக்கலே சின்னதாக பார்த்து நீங்க என்ன செய்றீங்க, மேலே கொண்டு வந்துகிட்டே இதில் பாருங்க எல்லாம் ஷிஃப்ட் ஆகி மேலே வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க சார்ட் அவுட் பண்ணி விடலாம். அடுத்தது இன்சர்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட் பார்த்தோம், பபுள் சார்ட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்சர்ஷன் சார்ட். இன்சர்ஷன் சார்ட் இஸ் a simple sorting algorithm. It works by taking elements from the list one by one and inserting them in their correct position. அங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாம் இருக்கல சின்னதாக பார்த்து எடுத்து வச்சு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டே வந்தோம் இல்லையா. இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு தடையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு நம்பரை பார்க்கும்போது அதை இன்சர்ட்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வருதுன்னா மீதி எல்லாம் ரைட் சைடு இன்சர்ட் ஆகும். இந்த மாதிரி இன்சர்ட்டிங் டெக்னாலஜியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறோம். திஸ் அல்காரிதம் பில்ட்ஸ் த ஃபைனல் சார்ட்டட் அரே அட் த எண்ட். கடைசியில் இது வந்து இப்போ ஃபைனல் சார்ட் அவுட் அரே வந்து கிடைக்குது. திஸ் அல்காரிதம் யூசஸ் n-1 நம்பர் ஆஃப் பாசஸ் டு கெட் த ஃபைனல் சார்ட்டட் லிஸ்ட். இது மொத்தம் எத்தனை ஸ்டெப் யூஸ் பண்ணுதா, n-1 ஸ்டெப் வந்து உனக்கு யூஸ் பண்ணுது. 100 நம்பர்ஸ்க்கு 99 ஸ்டெப்ஸ் வந்து உனக்கு இதில் யூஸ் ஆகுது. இதுக்கு சூடு கோட், இன்சர்ஷன் சார்ட்டுக்கு ஒரு சூடு கோட். ஸ்டெப் 1, if it is the first element it is already sorted. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஏற்கனவே சார்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருதோம். ஸ்டெப் 2, pick the next element. செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகிறோம். கம்பேர் வித் ஆல் எலமெண்ட்ஸ் இன் தி சார்ட்டட் சப்லிஸ்ட். அதை எல்லா இதோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸ்டெப் 4, shift all the elements
in the sorted sublist that is greater than the value to be sorted. அதில் வந்து கரெக்டாக அந்த எந்த எலமெண்ட் சின்ன எலமெண்ட்டோ அதை கிரேட்டர் அதை வந்து நம்ம நினைச்சிடும் ஷிஃப்ட் மீதி எல்லா எலமெண்ட்டும் அதை தவிர மீதி எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஷிஃப்ட் ரைட் பண்ணிட்டு அதை இன்சர்ட் பண்ணிடுறோம். எதை ஸ்டெப் 5ல நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் எந்த எலமெண்ட்டை, அதாவது நல்லா கவனிங்க, கம்பேர் பண்ணுறோம் செகண்ட் எலமெண்ட்டை மற்ற எல்லா எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதில் இருக்கலே மோஸ்ட் சின்ன எலமெண்ட்டை எடுத்து அதை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் எந்த பிளேஸில் இன்சர்ட் பண்ணுமோ அந்த பிளேஸில் கரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ரிப்பீட் அன்டில் லிஸ்ட் இஸ் சார்ட்டட். கடைசி வரைக்கும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் இது நடக்குது. இப்போ வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. அஸ்யூம் 44 இஸ் த சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் த ஆஃப் 1. அப்போ இன்சர்ஷன் மெத்தடில் இப்போ வந்து 44 நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை எடுக்கீங்க 16 எடுக்கும்போது நீங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணிடுறீங்க. மீதியெல்லாம் 16 வந்து வெளியே எடுக்கிறீங்க. எடுத்துட்டு நீங்கள் மீதி எல்லா எலமெண்ட்டும் ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன நடக்கு, எல்லா எலமெண்ட்டையும் மீதி இருக்கிற எலமெண்ட் ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் இதை இன்சர்ட் பண்ணிடுறீங்க. அதை இன்சர்ட்டிங் 16. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் எதை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 44யும் 83யும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. 44 16 44 83. நவ் இன்சர்ட்டட் 83 வந்து இன்சர்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அகைன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் 83யோட 7 வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி 7 எந்த பிளேஸில் இன்சர்ட் பண்ணுமோ அந்த பிளேஸில் நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறீங்க. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கலே மோஸ்ட் இதில் இருக்கலே சின்னது இது 7 வந்து இந்த பிளேஸில் தானே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இன்சர்ட் பண்ணுறோம், மீதெல்லாம் ரைட் சைடு உனக்கு போகுது. அகைன் 67 பார்க்குது, 83 and 67. இப்போ 67 நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க இந்த ஆர்டரில். கரெக்டாக பாருங்கள், அந்த ஆர்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. அகைன் 21 எடுக்கிறீங்க. 21 எடுத்து எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுமோ அந்த பொசிஷனில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருப்பாருங்க. மீதெல்லாம் ரைட் சைடு உனக்கு இன்ஜெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்து 34 எடுக்கிறீங்க. 34 எடுத்துட்டு என்ன செய்றீங்க, 44க்கு முன்னாடி கரெக்டாக இன்சர்ட் பண்ணி மீதெல்லாம் ரைட் சைடு மூவ் ஆகுது. அடுத்து 45 எடுத்து அதனுடைய பிளேஸில் இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்சர்ட்டிங் த 45. ஃபைனலாக 10 எடுத்து அதனுடைய பிளேஸில் இன்சர்ட் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ண அரே வந்து உனக்கு ஃபைனலாக கிடச்சிருது. பாருங்கள், ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து பாருங்கள் 44 இருக்குது, 16 ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கோம், 83 ஒன்றுமே செய்யலை அப்படியே விட்டுருக்கோம், அப்படியே வச்சுருந்தோம். 7 எடுக்கும், 7 ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடுது. அகைன் 67 எடுத்து அதனுடைய பிளேஸில் கொடுக்கும், 21 எடுத்து அதனுடைய பிளேஸில், அகைன் 34 எடுத்து ஒரு பிளேஸில் இன்சர்ட் பண்ணி மீதெல்லாம் ரைட் சைடு தள்ளுறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம். அடுத்து 45 இன்சர்ட் பண்ணி மீதெல்லாம் ரைட் சைடு பண்ணுறோம். ஃபைனலாக 10 இன்சர்ட் பண்ணி மீதெல்லாம் ரைட் சைடு இன்சர்ட். திஸ் இஸ் த இன்சர்ஷன் டெக்னிக். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, ஏங்கு நிரலாக்கம் என்றால் என்ன? ஏங்கு நிரலாக்க அணுகுமுறை கொடுக்கப்பட்ட சிக்கலை சிறிய சிக்கல்களாக பிரித்து கைப்பற்றுதல். அதாவது பெரிய சிக்கல் இருக்கு, பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து எழுதுறீங்க ஒரு கம்பெனிக்கு. அப்போ அதில் நீங்கள் என்ன செய்றீங்க, ரீடிங் செக்ஷன், இன்புட்ஸை ரீட் பண்ணுறதுலாம் தனியாக ஒரு செக்ஷன், அது ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்தது ரைட் பண்ணுறதுக்குரிய இதெல்லாம் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கலாம். உள்ள ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலாம். அப்போ 3 பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக பிரித்து அந்த சின்ன சின்ன ப்ரோக்ராமை தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி அதில் வந்து ஆன்சர் கிடச்சி மொத்தமாக 3 ப்ரோக்ராம் சேர்த்துட்டோன்னா அது பெரிய ப்ரோக்ராமாக மறுபடியும் உனக்கு வந்துடும். அப்போ பிரித்து நம்ம கையாளுதல் மூலம் சிறு சிறு சிக்கலாக பிரித்து செயல்படுத்தல் மூலம் ஒரு நிரலாக்கத்தை வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அதை வந்து சால்வ் பண்ணிடலாம், ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு டைனமிக் ப்ரோக்ராமிங் அல்லது ஏங்கு நிரலாக்கம் என்று பெயர். ஏங்கு நிரலாக்கத்தின் படிநிலைகள், ஸ்டெப்ஸ் டு டூ டைனமிக் ப்ரோக்ராமிங். அதுக்கு என்ன படிநிலைகள்? சிக்கல்களை சிறிய ஒன்றோடு ஒன்றிணைந்த துணை சிக்கல்களாக பிரிக்கணும். சின்ன சின்ன சிக்கலாக நீங்கள் பிரிச்சிருந்தீங்க, பெரிய சிக்கலை ப்ராப்ளத்தை சின்ன சின்னதாக பிரிச்சிருங்க. சிறிய துணை சிக்கல்களின் உகந்த தீர்வை பயன்படுத்தி சிக்கலின் உகந்த தீர்வை அடைய வேண்டும். ஒவ்வொரு சின்ன சிக்கலினுடைய தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம், அதனுடைய சால்வேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டோட்டல் ஆன்சர் உனக்கு கிடைச்சிடும். ஏங்கு நிரலாக்கம் நினைவிருத்தலை மெமரைசன் பயன்படுத்துகின்றது. அது ஏங்கு நிரலாக்கம் வந்து மெமரியை வந்து பயன்படுத்துது. ஏங்கு நிரலாக்கம் எதை பயன்படுத்துகின்றது? மெமரியை வந்து பயன்படுத்துகின்றது. ஃபிபோனசி இட்டரேட்டிவ் அல்காரிதம் வித் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஃபிபோனசி சுழற்சி நெறிமுறை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃபிபோனசி சீரீஸ்னால் என்னதுன்னு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும்.
0 + 1 கூட்டினா 1 கிடைக்கும், 1 1 கூட்டினா 2 கிடைக்கும், 1 + 2 கூட்டினா 3 கிடைக்கும். இப்படி ஒரு 10 எலமெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஃபிபோனசி சீரீஸை நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல் வேல்யூ F0 வந்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, -1 வச்சுங்க, F1 வந்து 1 வச்சுடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ -1 1. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கூட்டும் பொழுது அப்போ பிரிண்ட் த இனிஷியல் வேல்யூ 0. ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ என்னது 0, ரெண்டையும் கூட்டும் போது 0 உனக்கு பிரிண்ட் ஆயிருது. -1 + 1 0. அகைன் கால்குலேட் த, இப்போ வந்து என்ன செய்றீங்க, F0 + F1 சொல்லி வருது, அது ரெண்டையும் கூட்டின உடனே உனக்கு 0 கிடைச்சிருது. இப்போ நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க, ரைட் ஷிஃப்ட் பண்றீங்க. எப்படி, F0 = F1. அப்போ F0 F1 வேல்யூ வரும்போது 1 வந்துருது. F1 வேல்யூ எதை மாத்துறோம், ஃபிப்னுடைய வேல்யூ F1 வேல்யூ கொண்டு வரோம். ஃபிப் வேல்யூ என்ன இருக்கு, ஏற்கனவே 0 இருக்கு இல்லையா, அப்போ அது F1க்கு 0க்கு ஆயிருது. அகைன் இந்த ஸ்டெப்பை திரும்ப செய்யறோம். பிரிண்ட் த நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிபோனசி FAB. அப்போ நீங்க மறுபடியும் F0 F1 கூட்டுறீங்க. F0 என்ன இருக்கு 1, F1 என்ன இருக்கு 0, 1 + 0 1 வந்துருது. இப்போ அகைன் ஷிஃப்ட் ரைட் ஆகுது, கோ டு த ஸ்டெப் 2. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அடுத்தது மறுபடியும் F0 வேல்யூ 1 ஆகும், F1 வேல்யூ 1 ஆக இருக்கு, 1 + 1 2ன்னு சொல்லி மாறுது. அகைன் F0 F1 வேல்யூ இங்க ஷிஃப்ட் ஆகுது, அடுத்த ஃபிப்னுடைய வேல்யூ F1க்கு வருது. அப்போ 1 + 2 3ன்னு சொல்லி வருது. அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல F0 வேல்யூ 2 ஆகுது, F1 வேல்யூ ஃபிப்னுடைய வேல்யூ அதாவது சம்மேஷனுடைய வேல்யூ வருது 3, 2 + 3 5. இப்போ அகைன் முந்தின ஸ்டெப்புக்கும் போகிறது. இதே மாதிரி உனக்கு இது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும்போது இந்த சீரீஸ் உனக்கு வரிசையாக ஜென்ரேட் செய்யப்படுகின்றது. இதை நம்ம வந்து ஒரு டேவ் C++ மூலமாக இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து நீங்கள் இதில் பார்த்தது வந்து ஒரு நிரலாக்கம். இது வந்து ஆக்சுவலாக இது என்னது, இது ஒரு நிரல் அல்காரிதம் நெறிமுறை வந்து இதை எழுதியிருக்கோம் இல்லையா, நெறிமுறை எழுதியிருக்கோம். இதை டைரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இதை ப்ரோக்ராமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேவ் C++ நீங்கள் எடுத்துக்கிட்டுங்க. டேவ் C++ல போய் அதை நீங்கள் ப்ரோக்ராமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நான் அந்த ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன், ஃபிபோனசி சீரீஸ் ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் வந்து நான் இந்த ஹெட்டர் ஃபைல், இது வந்து ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணுறனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், cout cin ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் cout ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே இங்கே cout யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐஓ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். நேம் ஸ்பேஸில் தான் அவ்வளோ வேரியபிளும் போய் உட்கார போகுது. மெயின் ப்ரோக்ராம் தான் உனக்கு கோடிங் ஆரம்பிக்கு. இதில் 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபிப், F0, F1 3 இன்டிஜர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஃபிப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். F0 வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ -1, F1 வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ cout ஃபிபோனசி சீரீஸ்ன்னு சொல்லி ஹெட்டிங் உனக்கு பிரிண்ட் பண்ணிடுது. இப்போ இந்த இட்ரேஷன் மூலமாக தான் இந்த சுழற்சி தான் சுழற்சி நெறிமுறை, இந்த சுழற்சியில் தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யுது பாருங்க, ஃபிப்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலையா, அதாவது F0 F1 கூட்டுது, -1 + 1 0, 0வை ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை உனக்கு பிரிண்ட் பண்ணிடுது. இப்போ F0 வேல்யூ மாற்றப்படுகிறது, F1 வேல்யூ மாற்றப்படுது. அப்போ F0 வேல்யூ F1 வேல்யூ என்னது 1 வந்து இங்கே வந்துடுது. ஃபிப்னுடைய வேல்யூ F1க்கு போகுது. ஃபிப்பில் என்ன இருக்கும் 0 இருக்கு இல்லையா, 0. அப்போ 0 + 1 1 அடுத்த ஸ்டெப்பில் போகும். இப்படியே உனக்கு 10 ஸ்டெப் வரும்போது 10 நம்பரும் உனக்கு வரிசை அந்த இட்ரேஷன் 10 டைம்ஸ் ஒர்க் ஆகும். 10 டைம்ஸ் ஒர்க் ஆகும்போது உனக்கு 10 வேல்யூ உனக்கு ஜென்ரேட் பண்ணப்படுகின்றது. இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், எக்ஸிக்யூட்டில் போய் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து அழகாக வந்துட்டு 5 ஃபிபோனசி சீரீஸ் 0 1 1 2 3 5 8 8 + 13 21 13 + 21 34 மொத்தம் டோட்டலாக 10 எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த நிரல் இயங்கக்கூடிய செகண்ட்ஸ் பாருங்க 0.08 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்போ ஃபிபோனசி சீரீஸை வந்து எப்படி ப்ரோக்ராம் ஆக்கணும், ஒரு நெறிமுறை எழுதி எப்படி ப்ரோக்ராம் ஆக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதோட இந்த லெசன் முடியுது. That's all students. Thanks for watching.